இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடி அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பொல்லாப்பும் நெருங்காது ராஜகுமாரா. ராஜகுமாரா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளியா? நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஓஹோன்னு இருக்கணும். ராஜகுமாரா 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 நன்மை நடக்கும் இந்த நாட்டுல. நம்ம சேனலை பார்க்கறவருக்கு மனதவர்களே அண்ட் வெல்கம் பேக் டு ஒன்லிஸ் வாட்ச் கிரியேஷன் சேனல். இன்னைக்கு டிசம்பர் 31 இளைய திலகம் பிரபு அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ பிரபு சார் ஒன்லிஸ் வாட்ச் கிரியேஷன் சேனல் சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஒரு மிகச்சிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஏஜ்ல கூட நான் இல்லை. பட் இருந்தாலும் சிவாஜியோட ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியா பயன்படுத்திக்கன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அதனாலதான் பணியோட கேட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து நம்ம சேனல்ல நிறைய டைம் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். இந்த ஒன்லி சிவாஜி கிரியேஷன் சேனலுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி இந்த சேனல் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிவாஜியோடைய அனுபவம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஆனா சிவாஜி சாருக்கு முன்னாடியே எனக்கு வந்து பிரபு சாரை தெரியும். இது நான் எந்த இடத்துலயுமே சொன்னதில்லை, நான் இப்போ சொல்லிக்கிறேன். எப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலயும் சரி, இப்போ நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னையும் பாத்தீங்கன்னா அப்பவுமே வந்து பிரபு சாரை பத்தி முன்னாடியே தெரியும். ஏன்னா பிரபு சார் வந்து இப்போ 2000க்கு அப்புறம் நிறைய படங்கள் இருக்கும் பாத்தீங்கல்ல, அந்த படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஆக்டரா தெரியும். ஆனா சிவாஜி சாரோட பையனா வந்து எனக்கு அப்போ தெரியாது. எப்ப தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சிவாஜி சார் நான் எப்ப ரசிகனா மாறினோ அதுக்கப்புறம் தான் பிரபு சார் வந்து சிவாஜி சாரோட பையன் தான் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது. அதுவும் எங்க அப்பா மூலமா தான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு பிரபு சாரோட பர்த்டே அப்படின்னோன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அந்த சம்பவத்தை வந்து பிரபு சார்கிட்ட டைரக்டா பேசணும் அப்படின்றதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் வந்து நம்ம அவ்வளவு பெரிய உயரத்துக்கு இன்னும் அடையல அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ மூலமா இந்த ஒரு விஷயத்த வந்து பிரபு சாருக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து ரொம்ப பிரபு சாருடைய தீவிர ரசிகர். சிவாஜி சாரோட ரசிகருக்கு முன்னையே எங்க அப்பா வந்து பிரபு சாரோட ரசிகரா வந்து இருந்திருக்காரு. எப்படின்னா என்னை விட சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம், எனக்கே இப்ப பாத்தீங்கன்னா 18 வயசு ஆகுது. என்னை விட சின்ன பையனா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப பிரபு சாருடைய தீவிர ரசிகர். நான் ஒரு நாள் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 to 9 ஏஜ் தான் இருக்கும். 9 வயசுல எங்க அப்பா மடியில தான் உட்காந்து டிவி பார்ப்பேன் எப்போதுமே. அப்போ எங்க அப்பா மடியில வந்து ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிரபு சாரோட படம் வந்து ஒண்ணு ஓடிச்சு. அது சின்ன தம்பி படம் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு படம் வந்து ஒண்ணு ஓடிச்சு. அந்த படம் ஓடையுமே எங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்றாங்க, எங்க அண்ணனோட சிரிப்பை பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, யாரு சிரிப்பு எதுக்கு அப்பா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா அவங்க அண்ணன், எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அந்த இருக்காரு பத்தியா அவர் தான் எங்க அண்ணன், இப்படி சிரிப்பா பாத்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏஜ்ல வந்து நம்ம அவ்வளவு பெருசா எக்ஸ்ட்ரீமா யோசிக்க மாட்டோம்ல, ஏதோ அப்பா சொல்றாரு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம். ஆனா நிறைய விஷயங்களை எங்க அப்பா ஷேர் பண்ணாரு. அதை நான் ரொம்ப நல்லா கவனிச்சேன். என்னன்னா, எங்க ஊர் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில வந்து பிரபு சாரோட ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. திருநெல்வேலி படத்தோட ஷூட்டிங் தான். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பிரபு சார் வரும்போது எங்க அப்பா பாக்குறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு போகவும் செஞ்சிருக்காரு. ஷூட்டிங்கும் பார்த்திருக்காரு. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா பிரபு சாரை எப்படியாவது மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான வெறித்தனத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க ஒரு லாட்ஜ்ல தங்கி மறுநாள் வந்து பிரபு சாரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி எங்க அப்பா பிரபு சாரோட கையை பிடிச்சி ஒரு போட்டோ வந்து எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே எங்க வீட்டுல இருக்கு. முடிஞ்சா உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இது ஒரு விஷயத்த சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கும் பிரபு சாரோடைய தீவிர ரசிகர் தான். ஆனா எனக்கு வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து ஆசைப்பட்டாங்க. ஒரு பையனா நான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சேனல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னால வந்து முடிஞ்ச உதவி என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து பிரபு சார்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்றதுதான் ஒரு ஆசை. ஸோ அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பிரபு சாரை வந்து நேரில் 2 டைம் மீட் பண்ணியிருக்கேன். நானே எங்க அப்பாவும் கூட மீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா தஞ்சாவூர்ல தீம் பார்க் திறப்பு விழால நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திருநெல்வேலியில கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓப்பனுக்கு ஒரு டைம் வந்திருந்தாங்க. ஸோ அப்பவும் நான் வந்து பார்த்திருக்கேன். அப்போ கூட எங்க அப்பா வந்து பேச முடியலையே அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து இருந்தாங்க.
இந்த ஒரு வீடியோ மூலமா எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபு சார் மேல மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு மிகச்சிறந்த ரசிகர் ஒருத்தர் பிரபு சாருடைய பிறந்தநாள் விழாவுக்காக ஒரு மடல் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. இந்த மடல் வந்து என் கைக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு போன வருஷம் தான் கிடைச்சது. நான் போன வருஷம் பிரபு சாருடைய பர்த்டேல இதை பத்தி பேசியிருக்கணும், பட் நான் பேசல. ஆனா ஆக்சுவலா இந்த மடல் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட ஒரு மடல். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்காங்க. பிரபு சாரோட பர்த்டே அன்னைக்கு நான் எழுதியிருக்க இந்த ஒரு விஷயங்களை நீ வந்து மைக்கில் வந்து பேசு அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட இந்த ஒரு மடலை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்க அப்பா கைக்கு கிடைச்சது ரொம்ப லேட்டு தான். பட் இருந்தாலும் வந்து எங்க அப்பாவால் அதை வந்து மைக்கில் வாசிக்க முடியல. ஆனா இந்த வீடியோல வந்து நான் வாசிச்சு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒருவேளை அந்த ரசிகர் இந்த ஒரு மடல் எழுதியிருப்பார்ல, அந்த ரசிகர் அவர் இதை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பிரபு சாருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாருமே கேளுங்க அந்த மடல் என்னன்றதை நான் வாசிக்கிறேன். நடிப்புக்கு ராஜகுமாரன், சிரிப்புக்கு பெரிய தம்பி, வெற்றிக்கு சின்ன தம்பி, சண்டைக்கு பாண்டித்துறை, பாட்டுக்கு செந்தமிழ் பாட்டு, பார்ப்பதற்கு நினைவு சின்னம், வீரத்திற்கு மிஸ்டர் மெட்ராஸ், விவேகத்திற்கு தர்மசீலன், அன்புக்கு பொன்மனம், ஆறுதலுக்கு சூரப்புலி, பண்புக்கு சின்ன மாப்பிள, பாசத்திற்கு பாஞ்சாலங்குறிச்சி, காதலுக்கு என் உயிர் நீதானே, ஏழைக்கு உத்தமராசா, பணக்காரர்களுக்கு நியாயத்தராசு, மன்னருக்கு ராஜா கைய வச்சா, மக்களுக்கு பெரிய குடும்பம், மாணவருக்கு சின்ன வாத்தியார், ராசிக்கு கன்னி ராசி, நட்சத்திரத்துக்கு அக்னி நட்சத்திரம், பெரிய குடும்பத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜனின் அருள் பெற்று வாழும் எங்கள் தங்கராஜா, உத்தமன், உயர்ந்த மனிதன், வசந்த மாளிகையில் வந்த எங்கள் தங்கராஜாவின் ராஜகுமாரன், எங்களின் புண்ணிய குமாரன், ஏழைகளின் தர்மசீலன், எங்கள் உயிர் திலகம், இளைய திலகம், பிரபுவே நீ பல்லாண்டு வாழ எங்களின் வாழ்த்து மடல். ராஜா நீ வாழ்க. சின்ன தம்பியா பெரிய தம்பியா என்ற சந்தேகத்திற்கே இடமில்லாமல் சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் நானே என நிரூபித்த எங்கள் உத்தமராசா நீ வாழ்க. என் உயிர் நீதானே, இனியவளே என செந்தமிழ் பாட்டு பாடிய சின்ன வாத்தியாரே வாழ்க. அஞ்சலியுடன் சீதனம் வாங்கும் பரம்பரையில் வந்த பாண்டித்துறையே ராஜா நீ வாழ்க. திருப்பமில்லாத நீதிபதிக்கு சிம்ம சுப்பனமாய் நின்று குரு சிஷியனின் பெயரை காப்பாற்றி தாலாட்டு கேட்குதமா என கிழக்கு கரையில் நின்று பாடி பொன்மனம் படைத்த உத்தம புத்திரனே நீ வாழ்க. ராஜா கைய வச்சா, கட்டுமரக்காரன், அண்ணாநகர் முதல் தெருவிலிருந்து வந்து சந்திப்பு மூலம் சங்கிலி வாங்கி அடுத்தாவது ஆல்பர்ட்டுக்கு வெள்ளைய ரோஜா ஒன்றை கொடுத்த ராஜா நீ வாழ்க. அன்பு தலைவா, சிரிப்பின் சிகரமே, நீ அரங்கேற்ற வேலை, உன் பொழுது விடிஞ்சாச்சு, கோழி கூவுது, இனி உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, இதுதான் எங்கள் சத்திய வாக்கு. இது உன் வாழ்வை சந்தித்த திருப்பம். துள்ளி வரும் ஜல்லிக்கட்டு காலை அடக்கும் வீரம் கொண்ட வியட்நாம் காலனியின் மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம் பெற்று கன்னிராசியும் அக்னி நட்சத்திரமும் கொண்டு என்னுயிர் கந்தமா என பாடி நினைவு சின்னம் எழுப்பிய மிருதங்க சக்கரவர்த்தியே, எங்கள் தங்கராஜாவின் ராஜகுமாரனே ராஜா நீ வாழ்க. சிறைச்சாலையில் வந்த சூரப்புலியே, பாஞ்சாலங்குறிச்சியின் சூரக்கோட்டை சிங்கக்குட்டியாக மாறி பொன்மனம் கொண்டு நியாயத்தராசுக்காக போராடிய ஆனந்த் நீ வாழ்க. ஒருவன் வாழும் ஆலயத்தில் தோன்றிய வெள்ளைய ரோஜா, எங்களின் ரோஜா பிரபுவே நீ வாழ்க, பல்லாண்டு வாழ்க. இந்த ஒரு விஷயம் போட்டிருக்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. பாராளுமன்றம் என்றால் அவர் மந்திரி, பாயாசம் என்றால் இவர் முந்திரி, நகைக்கடை என்றால் இவர் தங்கம், 4 பேர் மத்தியில் எங்கள் அன்பு தலைவர் பிரபு ஒரு சிங்கம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் எழுதியிருக்காரு, நான் படிக்கிறேன் கேளுங்க. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம், பிரபுவின் சிரிப்பில் மகிழ்ச்சியை காணலாம். சிவாஜிக்கு நடிப்பழகு, நம்பியாருக்கு எதிரி அழகு, இளைய திலகம் பிரபுவுக்கு சிரிப்பழகு, கண்ணத்து புலி அழகு. வானம் என்றால் அங்கு ஒரு நட்சத்திரம், நிலவு என்றால் அங்கு ஒரு வெளிச்சம், பூட்டை என்றால் அங்கு ஒரு சாவி, தீ என்றால் அங்கு ஒரு நெருப்பு, நடிப்பு என்றால் அங்கு ஒரு இளைய திலகம், அது எங்கள் உயிர் திலகம் பிரபு. தந்தையின் புகழை நிலைநாட்ட மண்ணில் தோன்றிய மைந்தன் எங்களின் உத்தம ராஜா, ஏழைகளின் தர்மராஜா, எங்கள் தங்கராஜாவின் ராஜகுமாரன் பிரபு அவர்கள் பல்லாண்டு வாழ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு புன்னகையில் ஊத்த புதுமலராய் ஜொலிக்க வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள். இளைய திலகம் பிரபு ரசிகர்கள், ரசிகர் மன்றம், அச்சமன்றம், பெருந்தர் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா பேர் போட்டிருக்காரு. அண்ட் அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கே மாரிமுத்து. இவர் தான் இந்த ஒரு மடலை வந்து எழுதியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து பிரபு சாரை பத்தி படிக்கிறோம், இதை போட்டிருக்கிறத படிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. சினிமாவில் எழுதக்கூடிய விஷயங்களை வந்து இந்த மனுஷன் குறிப்பிட்டு எழுதியிருக்க மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து எழுதியிருக்காரு. உண்மையிலேயே எந்த அளவுக்கு இளையதளகம் மேல ஈடுபாடு இருந்தா இப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க.
பிரபு சாருக்கு சிவாஜி சார் போலவே மிகப்பெரிய அளவுல ரசிகர் பெருமக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இந்த ஒரு விஷயத்த வந்து வெளியே தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி பேசியிருக்கேன். அண்ட் திரும்பவும் ஒரு முறை பிரபு சார் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வந்து பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து இன்னும் நிறைய ஆண்டுகள் சிறப்பித்து இருக்கணும். உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள், இந்த ஜென்ரேஷன்ல உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து ஹுட்பேக் அக்லி படம் வரப்போகுது. பிடி சார் படம் ரீசெண்டா பார்த்தேன். ஸோ அந்த படத்துக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. என்னுடைய ஆசையும் தாண்டி எங்க அப்பாவோட ஆசை, அதை வந்து நிறைவேற்றணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இளைய திலகத்துக்கு கலைத்துறையின் அறிமுகம் நடிகர் திலகம் வாயிலாக கிடைத்தது. ஆனால் இந்த ஒரு ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க எனக்கு நடிகர் திலகத்தின் அறிமுகம் இளைய திலகத்தின் ரசிகராக இருக்கக்கூடிய என்னுடைய அப்பாட்ட இருந்து கிடைச்சது. ஸோ இந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஒரு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்த உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பற்றி எதை நினைக்கிறீங்க? பிரபு சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.